ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபூப் அனிமேவோட எபிசோட் 21 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குது, அதை நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி தான் பிஎல்செபூப் அங்கே என்னென்ன ஆச்சோ எல்லாத்தையுமே அங்கே ஹெல்டாக்கு சொல்லிருக்கான். ஓ எனக்கு புரியுது, அதாவது ஹோலி நைட்டுன்னு ஒரு கேங்கு, அதில் 6 பேர் இருக்காங்க. ஆமா, நீ என்ன அதில் தோத்தியா இல்லை ஜெயிச்சியா? தோத்து போயிட்டான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிஎல்செபூப் பாதியிலே தூங்கிட்டான், அவனுக்கு போர் அடிச்சிச்சான். நீ சொல்றபடி பார்த்தா அந்த சண்டையில் 2 பேர் வந்திருக்காங்க, மீதி இருக்க ஆளுங்களை நீ பார்க்கல அதுதானே? ஆமா, ஆனால் நான் எதிர்பார்க்கல இவங்க மேலே நீ ரொம்ப கியூரியஸாக இருக்க. அது இல்லை, என்னன்னா அவங்கள பற்றி உனக்கு அவளைக்கும் தெரியல, மற்றவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் வந்து காசா கிட்ட கேட்டேன், அவன் என்ன சொன்னானா, அவனே ஒரு மாதிரி பயப்படுறான். அவன் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேனா இந்த ஸ்கூலை விட்டு என்னை டிஸ்பெல் பண்றாங்க அப்படின்னு ஒண்டி தான் என்கிட்ட சொன்னான். ஆனா இப்போ வரைக்கும் உனக்கு தெரியல மத்த ஆளுங்க அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு. இப்படி பேசும்போதே கரெக்டா ஃபுரோச்சி அங்க என்ட்ரி குத்து சொல்றான். அவங்களோட காலர் அதுல வந்து ஒரு சிங்கம் மாதிரி ஒரு எம்ப்ளம் இருக்கும், அதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவங்க காலர் கீழே லயன் சிம்பிள்ல ஒரு எம்ப்ளம் இருக்கும், அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டாலே போதும். 6 பேர் யாரு நம்மளுக்கு அசால்ட்டாவே தெரியும். ஃபுரோச்சி, இந்த விஷயத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, எனக்கு வந்து மிக்கி தான் சொன்னான். மிக்கி உனக்கு ஞாபகம் இருக்கா? மிக்கியா? எனக்கு தெரியல. அட மிக்கிய நீ வந்துட்டியாடா? அவன் நம்மளோட மிடில் ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு. நான் அதை அவளைக்கும் கண்டுக்கல, அவங்க எல்லாரையுமே தேடி கண்டுபிடிக்கணும்னு அவன் அங்க போறான். சீன்ல மாடியில இருந்து அவங்க பாக்குறாங்க அங்கேயும் இங்கேயும். ஆனா ஃபுரோச்சி அவங்கள பாக்குறானோ இல்லையோ, ஆனா வேற எங்கேயோ நல்லா பாக்குறான். ஆஹா, லொகேஷன் வேற லெவலுப்பா, இதே மாதிரி நான் பார்த்துனே இருப்பேன் விட்டா. ஏய் ஃபுரோச்சி, நீ வந்து பார்த்துன்னு இருக்க இல்ல நீ என்ன பண்ணிருக்க? இல்ல நான் வந்து பார்த்துன்னு தான் இருக்கேன். இப்படி பார்க்கும் போதே அந்த பொண்ணு வர, அவளோட காலையும் எம்ப்ளம் மாதிரி ஏதோ ஒரு பின் இருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அந்த பொண்ணை மத்த பொண்ணுங்க கூப்பிடுறாங்களா? சோ இதனால அவ அங்க ஓடி போயிடறா. இவங்களுக்கும் ஒரு டவுட் வருது, இவ வந்து ஏன் அந்த கிளப்ல இருக்க கூடாது, அதாவது அந்த ஆளுங்க கூட இணைஞ்சிருக்கலாம்ல. இவ வந்து என்ன கிளப்னு சொன்னா ஆர்ட் அண்ட் கிளப் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா அவ ஒரு அசாசின் மாதிரியோ, அதாவது இந்த மாதிரி. அங்க இதுக்காக ஃபுரோச்சி வந்து சொல்றான், அப்படின்னா என்கிட்ட வேற வழியில ஜிம் கிளாஸ் அப்ப நான் நைஸா அங்க உள்ள போய் எட்டி பார்த்து கண்டுபிடிச்சிடறேன், அதாவது அந்த பொண்ணு அவங்கள ஒரு ஆளானு. ஏன்னா அப்பதான் நம்மளால சேஃபா இருக்க முடியும். ஃபுரோச்சி பையலே, நீ வந்து அப்படி பண்றது கொஞ்சம் பிரச்சனைடா, உன்னை கிரிமினல்னு அதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுக்குள்ளே குழந்தை அப்படியே செய்கையிலே காட்டுதா. இதை பார்க்கும் போதே அங்க ஓகாக்க புரியுது. சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, நீ வந்து இந்த விஷயத்த பாத்துக்கிற அப்படின்னு சொல்ற அதுதானே? ஆமா ஆமா, இதுவும் நல்ல ஐடியா தான். ஏன்னா நான் போனா எப்படியே மாட்டிப்பேன். குழந்தைய அங்க அம்பி வச்சா சுத்தமா டவுட் வராது, அது மாட்டிக்கவும் மாட்டிக்காது. நெக்ஸ்ட் சீன்ல இதை எக்ஸிக்யூட் பண்ற விடமா அந்த குழந்தைய அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாங்களா. அவளும் ரொம்ப சந்தோஷமாகறா. இது ஒரு வாய்ப்பா வச்சு பிஎல்செபூப் ரொம்ப நெருக்கமாக ட்ரை பண்ணுது. இதையும் சைடா குமில்டா பார்த்து ரொம்ப கடுப்பாகிறா. ஆமா, எதுக்கு நம்ம பிஎல்செபூப் அங்க கொடுக்குறான்? இவன் அவன் என் கிட்ட தானே ஆல்ரெடி சொன்னான், அதாவது அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்குது நானா தான் இருக்கணும்னு. இப்போ என்னன்னா அந்த பொண்ணு கிட்ட போய் இவன் கொடுக்குறான். இதனால அவ விழுந்து கஷ்டப்படுவாளா? இதை வந்து அவங்க பாத்துறாங்க. அட குயின், நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நான் ஒன்னும் இல்ல வந்து கேட்க வந்தது நீங்க. அதுக்குள்ளேயே ஃபுரோச்சி அங்க விஷயத்த சொல்றான். நாங்க ஓலி 6ல இருக்க பேட்ச் மெம்பர்ஸை தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கும் கேட்டது. அட நீங்க அதுக்கு பின்னாடி தான் இருக்கீங்களா? உங்க சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிதா? பிஎல்செபூப் அந்த காலரை பிடிச்சு பயங்கரமா இழுக்க ஆரம்பிக்குது. ஏய் உனக்கு இது வேணுமா? அப்பனா நீ எடுத்துக்கலாம். அந்த காலரை நல்லா பார்க்கும் போது தான் இவங்களுக்கு தெரியுது, இது ஒன்னும் அவங்க நினைக்கிற மாதிரி அந்த எம்ப்ளம் இல்ல, இது ஒரு சாதாரணமான பேட்ச் ஒண்டி தான். வேஸ்டா இவ மேலாம் சந்தேகப்படுற, இவெல்லாம் எப்படி அந்த கிளப்போட ஒரு மெம்பரா இருப்பா? சரி, உனக்கு வந்து அந்த ஹோலி நைட்ஸை பத்தி தெரியுமா? இல்ல எனக்கு வந்து அவளைக்கும் அவங்கள பத்தி தெரியாது. இப்படி அவங்க பேசும்போதே லேடிஸ் கேங்ல இன்னொரு பொண்ணு இருப்பால. இப்ப பிரச்சனை போய் நம்ம சீக்கிரமா அங்க போகணும். என்ன பிரச்சனைனா இங்காசியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சொல்றாங்க, என்ன ஆச்சுன்னா நாங்க பாட்டுன்னு உட்காந்துருந்தோம், அப்பதான் 2 முரட்டு பசங்க வந்து எங்களை அப்படியே டீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல அவன் வந்து நடுவில் வந்தானா, அவன் வந்து எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி எங்களை அப்படியே தோத்தி விட்டான். இதை வந்து அவங்களால பொத்துக்க முடியல. ஏய் நீ யாரா நடுவில் வர்றதுக்கு? உஷார் பண்ணலான்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிட்டியே. சரி என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணதுக்காக என்ன நீங்க ஒரு அடி அடிக்கலாம். இதை கேட்டு அவன் அடிக்கிறான். அங்க இன்னொருத்தன் அடிக்கிறத விட்டு அங்க ஜிம்ல எல்லாம் யூஸ் பண்ணாங்களே ஒரு பொருள், அதை தூக்கி மண்டியிலே போட்டுறான். இதனால அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்ணோம். இந்த சைடு அந்த பசங்களை காட்டுறாங்க, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏய் இதை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நம்ம வந்து திரும்ப ஏதாச்சும் ஒரு பலியாடு கிடைக்கும், அதையும் நம்ம வச்சு செஞ்சு விட்டலாம். இப்படி சொல்லும் போதே அங்க இன்னொருத்தன் பயங்கர வேகமா வரான். ஏய் நான் வந்து உங்களை கொல்றதுக்கு தாண்டா வந்திருக்கேன். அங்க பயங்கர வேகமா பேட்டையும் தூக்கி அடிக்கிறானா.
அந்த 2 பேரையும் அவன் கண்டுபிடிக்கிறான். உங்க 2 பேரோட வேலை தானா எங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, இப்போ அதுக்கான பதிலடி இது. தாக்கலான்னு போகும்போது அங்க இன்னொரு பர்சன் வரான். நீ இப்போ வயலன்ஸ்ல ஈடுபடுறனா, அப்போ நான் தான் உன்னை தடுக்கணும்னு நினைக்கிறேன். அங்க அவனை தாக்கலான்னு போனா அவன் கையை வச்சுதான் சும்மா ஏதோ ஒன்று பண்றான். இதனால பிளாஷியா லைட் அவன் மேல பார்த்து அத்த செகண்டே அவன் அங்க கிடக்குறான். இதெல்லாம் பாக்குற மத்தவங்களால நம்பவே முடியல. அங்க மத்த ஆளுங்களும் வராங்க. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? இப்பதான் உங்களுக்கு புரியுது, இதுக்கு காரணம் அவன் தானே. ஓகாவும் அவனை பார்த்து சொல்றான், ஓ நான் ஃபைனலி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ அந்த ஹோலி நைட்ஸ்ல ஒரு மெம்பர் தானா? ஆனா ஓகா நீ அவன் கூட சண்டை போடக்கூடாது, இல்லைன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை, தேவையில்லாம நம்மள தூக்கிடுவாங்க. ஆமா ஆமா புரிஞ்சா சரிதான். பியல்செபூப் கிட்டயும் கேக்குறான், என்ன ஓகேவா இவன்? அவன் வேணாம் தான் சொல்றான், இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாவலா, அவ தாக்கலான்னு போறான். அதுக்குள்ளேயே அவன் தடுக்கிறான். டைம்ல சண்டை போட்டு ஜெயிச்சாலும் அது வேஸ்டா தான் போகும். நம்ம ஒரு சைடு தோத்துருவோம், அதனால வேணாம். உங்களுக்கு தெரியுதா? அப்பனா ஓகே தான். நீங்க சண்டை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரூஃபுக்கு வாங்க, உங்களுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். எனக்கு இன்னமும் தெரியல இவன் எதுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரியே பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல அதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அங்க எல்லாருமே கூலா உட்காந்து இருக்காங்களா. லேடிஸ் கேங்ல இருக்க அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாகிறா. நீயும் அந்த TKK கிளப்ல இருக்க ஒரு ஆளு தானே, உன்னோட ஃப்ரெண்ட் அழைச்சிருக்கான், நீ என்ன கம்முன்னு அப்படியே உட்காந்து இருக்க? ஆமா ஆமா நீங்க எப்போ எனக்கு அலைஸ் ஆனீங்க, ஏதோ ஒண்ணு நான் போய் அவங்கள தாக்க தான் போறேன், ஏன்னா நம்மளோட ரெப்புடேஷன் இது நாசமா போகுது, இப்படி இவங்க சண்டை போறாங்களா? அங்க குமில்டா யோசிக்கிறா, இப்போ எப்படி இவங்க 2 பேரை ஒன்னாக்குது, நான் இப்போ ஒன்னா வேலை செஞ்ச வேண்டிதான் எல்லாத்தையும் நம்மளால பண்ணி முடிக்க முடியும். சரி ஓகா கிட்ட நம்ம ஏதாச்சும் பேசலாம். ஓகாவை பார்த்தா ஓகா அங்க ஆளை காணோம். சைடு ஓகா அங்க ரூஃபுக்கு தான் போயின்னு இருக்கான். அடே ஓகா நீ ஏன்டா அங்க போற? தனியா போறது ரொம்ப பிரச்சனையா இருக்கும்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் அந்த 6 பேரையுமே போட்டு தள்ள போறேன். சோ அதனால நீ வெறுமா பாரு. இந்த சைடு அங்க மத்தவங்களும் சொல்றாங்க, ஓகாவே போயிட்டானா, அப்பனா நான் வீட்டுக்கு போறேன்ப்பா. இதுக்கப்புறம் அவன் டைரக்டா அங்க மாடிக்கு வரான். அங்க 3-4 பேர் கிட்ட இருக்காங்க. நீங்க தான் அந்த 6 ஹோலி நைட்டா? ஆனா மீதி 2 பேரை என்னால பார்க்க முடியலையே, என்ன தனியா மாட்டிக்கின, நீ தனியா தான் சண்டை போட போறியா? ஆனா அதுக்குள்ளே ஒரு குரல் பின்னாடி அவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. நாங்க ஒன்னும் தனியா உங்க கூட போராட போதில்ல, நாங்க இருக்கோம் அவன் கூட. சரி அப்ப உங்கள யாரு ஸ்டாங்கோ தாக்குறதுக்கு ரெடி அவங்க. இது எல்லாத்தையுமே காசா புரோச்சி அந்த பொண்ணை பார்த்துன்னு இருக்காங்க. அந்த பொண்ணை கேக்குறா, அட புரோச்சி நீங்க அங்க போகலையா? ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தானே, நீ என்ன பேசின்னு இருக்க? அவர் எப்படி அங்க போவாரு? ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது பிளான போட்டு எல்லாரையுமே பயங்கரமா கவுத்து விட்டுருவாரு. அப்போ எந்த விதமான பிளான வச்சிருக்கீங்க? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 2 பேரை காணோம், உங்களை பார்க்காத வரைக்கும் என்னால எதையுமே சொல்ல முடியாது. இப்பதான் காசா சொல்றான், ரேடியோ கிளப்னு ஒரு கிளப் இருக்கான், அதுல ஒருத்தன் இருக்கானா, இருக்கிற ஒருத்தனுக்கும் பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கான். அங்க தடியா இருக்கிற அந்த ஆளும் சொல்றான், ஏய் பயந்து போயிட்டு இப்படி எல்லாம் எங்க கிட்ட சொல்லக்கூடாது, மூத்து போயிட்டா எங்களை எக்ஸ்பெல் பண்றாங்க, அதனால தான் நாங்க சண்டை போடல அப்படின்னு. இதுக்கப்புறம் அவன் ஆப்பிள தூக்கி போட்டு அங்க செம்ம வேகமா ஓகா மேல அட்டாக் பண்ணலான்னு வரானா. நடுவுல அந்த ஆளும் தடுக்கிறான். ஏய் உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா என்னோட பெரிய பாஸை தாக்குறதுக்கு? அவனுக்கு முன்னாடி என் கூட சண்டை போடணும். சைடு அந்த அவன் குமேடா கிட்ட சொல்றான், நீ இந்த வாட்டி மாட்டிக்கின, இந்த வாட்டி நான் உன்னை விட மாட்டேன். தாக்கலான்னு வரும்போது ஹிமிகாவை காப்பாத்துறான். இது ஒண்டி உடன் சோடா இல்லன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் இப்போதைக்கு உன்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். இந்த சைடு அங்க பாக்ஸிங் பண்ற மாதிரியே ஒரு பஞ்ச் அடிக்கலான்னு வருவானா. ஓகா ஒரே ஒரு பஞ்சு தான் குத்துறான், அதுக்கே அவன் எங்கேயோ போய் விடுறான். எல்லாம் பாக்குற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க, ஏன்னா அவனோட நிலைமை அவ்வளவு மோசமாயிது. அங்க நிக்கிறான், இருந்தாலும் அவனோட காலு கையில ஒரு மாதிரி நடுங்குது. நீங்க இவங்கள தப்பா இட போடக்கூடாது, இவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க, அதனால பார்த்து சண்டை போடுங்க. இந்த சைடு அவனோட நிலைமையை பார்த்து அங்க மிக்கி சொல்றான், நான் எதிர்பார்க்கல அவனோட நிலைமையை இந்த அளவுக்கு நீ மோசமாக்குவேன்னு. பரவாயில்ல நீ ரொம்ப ஆசமா இருக்க ஓகா, இப்போ என் கூட உன்னோட சண்டை ஏற்பட போகுது. ஓகாவும் இதுக்கு தான் வெயிட் பண்ணிருப்பான். உடனே அங்க குமில்ட சொல்றா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவனோட டெக்னிக் ஃபாஜின் டெக்னிக்கா, அது ஒரு சைனீஸ் டெக்னிக்ல இருந்து வந்த டெக்னிக்கா, அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீ என்ன சொல்ற, நான் அவன் அடிக்கிற அடியில தோத்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல போறியா? இல்ல நான் அப்படி எல்லாம் நினைக்கல. இந்த சைடு அங்க அவனும் சண்டைக்கு ரெடியா வரான். ஓகா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, உன்னை எப்பயே சர்பாஸ் பண்ணிட்டேன், இல்ல எனக்கு ஒரு விஷயமே இல்ல, ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன், நீ யாருன்னு எனக்கு சரியா தெரியல. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரே லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷன் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.